இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளே கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் உண்மையாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய இரக்கங்களுக்காக காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்களை மூடட்டும், உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய இரக்கம் எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஓடி வந்தார்களோ, அவர்கள் மேலெல்லாம் தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாமல் இறங்கி வந்தது. அதான் சொல்றாரு இந்த பரிசுத்தவான், புலம்பலை பாடின தேவ மனுஷன், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அது ஆண்டவருடைய கிருபை. நம்மை நிர்மூலப்படுத்துவதற்கு பல மனிதர்கள் எழுப்பினார்கள், பல பலவீனங்கள் எழுப்பினது, பல சோர்வுகள் வந்தது, பலவிதமான உபத்திரவங்கள் வந்தது, பலவிதமான வியாதிகள் வந்தது, பலவிதமான கலக்கங்கள் வந்தது, பலவிதமான தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே கடந்து வந்தோம். இவை எல்லாவற்றிலும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னா அது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரை இன்றைக்கி நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அது உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபை. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையினால் எங்களை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தொடர்ந்து உம்முடைய கிருபையில் மூடிக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.